ஜீ தமிழ் நியூஸ் சேனலுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழக அரசு மிக முக்கியமான அறிவிப்பை நீங்க வெளியிட்டிருக்காங்க. அதாவது அனைத்து துறைகளிலும் இனி வரக்கூடிய அரசாணைகள் அனைத்துமே தமிழிலே வெளிவர வேண்டும் என அனைத்து துறை செயலாளருக்கும் அறிவுறுத்தியிருக்காங்க. அந்த அரசாணையில் அப்படி என்னதான் குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். குறிப்பா கூடுதல் தலைமைச் செயலாளர், முதன்மை செயலாளர், செயலாளர்கள், அனைத்து தலைமைச் செயலாளர்கள் மற்றும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள், அனைத்து துறை தலைமை அலுவலர் அனைவருமே இதை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இதுல மிக முக்கியமாக வழிமுறைகளை கொடுத்திருக்காங்க. என்ன மாதிரி வழிமுறைகளை இதுல நம்ம பின்தொடர்ந்து அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தவும் செஞ்சிருக்காங்க. ஆனா மிக முக்கியமா அரசாணைகள் தமிழில் மட்டும் வெளிப்படுத்த வேண்டும். குறிப்பாக சுற்றாணைகள் குறிப்புகள் தமிழிலேயே இருக்க வேண்டும். துறை தலைமை அலுவலர்களிலிருந்து அரசு மற்றும் பிற அலுவலகங்களுக்கு அனுப்பப்படும் கருத்துரைகள் தமிழிலேயே இருக்க வேண்டும். வெளியிடப்படும் கடிதங்கள், அலுவலக ஆணைகள் மற்றும் இதர கடிதம், போக்குவரத்துகள் ஆகியவை விலக்களிக்கப்பட்ட இனங்கள் தவிர எல்லா இனங்களிலும் தமிழ்தான் மேற்கொள்ள வேண்டும் எனவும், மேலும் பொதுமக்களிடமிருந்து தமிழில் வருகின்ற கடிதங்களுக்கு தமிழிலே பதில் எழுதுவதும் இல்லாமல் அவை பற்றிய குறிப்புகள் யாவும் தமிழிலே இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. அரசு பணியாளர்கள் அனைத்து இனங்களிலும் தமிழ் மட்டுமே கையொப்பமிட வேண்டும். மேலும் ஆங்கிலத்தில் வெளியிட விலக்களிக்கப்பட்டுள்ள இனங்கள் குறிப்பாக நேர்க்கேற்ப தலைமை செயல் துறை அதிகாரிகளால் ஆங்கிலத்தில் வெளியிடப்படும் அரசாணைகளை தமிழ் வெளிவதற்கு ஏதுவாக தமிழாக்கம் செய்வதற்கும் அனுப்பி வைக்கவும் அல்லது அந்தந்த துறைகளாகவே தமிழில் மொழிபெயர்க்கப்படும் அரசாணைகளை தேவைப்படின் கூர்ந்தாய்வு செய்யும் பொருட்டு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் மொழிபெயர்ப்பு பிரிவுக்கு அனுப்பி வைக்குமாறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக சில இடங்கள்ல பார்த்தா வரக்கூடிய அரசாணைகளும் அரசு அறிவிப்பும் இங்கிலீஷ்ல இருக்கும். அதை மட்டும் என்ன பண்றாங்கன்னா முழுமையாக துறைக்கு அனுப்பி வைத்து அதை முழுமையாக மாற்றம் செய்து அனுப்ப வேண்டும் எனவும் அறிவுறுத்தியிருக்காங்க. இது ஏன் திடீரென தமிழக அரசு இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கான ஒரு கேள்வியும் எழுது. இருந்த போதிலும் ஏன்னா தமிழகத்துக்கு குறிப்பா சொல்லணும்னா எதிர்கட்சியில் ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருகை புரிந்தாரு. அப்போ தமிழ்ல தான் அவர் பேசினது பார்க்க முடிஞ்சது. அந்த அடிப்படையில் வரக்கூடிய தமிழக அரசு குறிப்பா மத்திய ஆட்சிக்கு எதிராக கருத்துரை தெரிவித்தாலும் கூட தமிழ் மீது எவ்வளவு பற்றா இருக்காங்கிறது அவ்வப்போது வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா பிரதமர் அவர்கள் அவ்வப்போது பயன்படுத்தும் சில வார்த்தைகளால அது தமிழை முழுமையா செயல்படுத்திட்டாங்க கேட்ட கேள்வி. ஆனா தமிழக அரசு முனைப்பாக அனைத்து துறையிலும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில இது போல பல திட்டங்கள் அறிவிச்சிருந்தாலும் இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருப்பது என்பது அது பிரதமருக்கு எதிராக ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டாங்களா ஒரு கேள்வியை அரசியல் விமர்சகர்கள் முன்வைத்தாலும் கூட தமிழக அரசு ஏற்கனவே வருஷம் இது போன்ற அரசாணை வெளியிடுவது வழக்கம். அந்த அடிப்படையில இந்த அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இனி வரும் காலங்கள்ல அனைத்து துறைகளிலுமே வரக்கூடிய அறிவிப்புகளும் அரசாணைகளும் அரசு இதில் வரக்கூடிய தகவல்களும் அனைத்துமே இனி தமிழ்ல தான் வரணும். தமிழக அரசு உத்தரவிட்டிருப்பது மிக முக்கிய செய்தியா பார்க்கப்படுகிறது.